4 டேஸ்க்கு முன்னாடி செப்டம்பர் 18 அன்னைக்கு நைட்டு இந்தியா வந்து நிறைய டவுரி பிரச்சனைகளை பார்த்துருக்குது, நிறைய டவுரி கொலைகளை பார்த்துருக்குது. இந்த வரதட்சணைக்காக பெண்கள் கொடுமைப்படுறத 2025லையும் பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் 18 அன்னைக்கு ராத்திரி வந்து இருக்கிறதுலே கொடூரமான ஒரு கொலை முயற்சியை பார்த்துருக்குது. விஷப்பாம்புங்க, இந்த நாகப்பாம்புன்னு சொல்லுவாங்கல்ல, பாம்பு வந்து யாருங்க வந்து வீட்டுக்குள்ள எடுத்து வளர்ப்பாங்க. ஆனா தன்னோட மனைவியை கொல்றதுக்காக ஒரு விஷ பாம்பை எடுத்துட்டு வந்து புடிச்சு கரெக்டா அந்த பொண்ணை வந்து தனியா ஒரு ரூம்குள்ள அடைச்சு தடயம் இல்லாம தப்பிக்கணுங்கிறதுக்காக வரதட்சணை வந்து கேட்டு கேட்டு கொடுக்கல. கல்யாணமாய் 3 வருஷம் ஆச்சு, என்ன இவ்வளவுதான் கொடுத்துருக்க, இந்த மாதிரி பிரச்சனைனால அந்த பொண்ணு சாகணும், அந்த பொண்ணு செத்து போனானா மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணி இன்னும் கொஞ்சம் வரதட்சணை வாங்கலாம், நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி எல்லாம் கெத்தா இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த மனைவியை, தன்னோட சொந்த குழந்தையோட அம்மாவை சாகடிக்கிறதுக்கு அவன் மட்டும் கிடையாது, அயன் கான் மட்டும் கிடையாது, அவனோட அம்மா, மாமியார், மாமனார், அவனோட அப்பா, அவனோட சொந்த அண்ணன், ஓகேவா, அந்த அண்ணனோட மனைவி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 6 பேர் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு வந்த ஒரு பொண்ணை விஷப்பாம்பை வீட்டுக்குள்ள இறக்கி கொலை பண்ண முயற்சி செஞ்சிருக்காங்க. எங்க இது நடந்திருக்குன்னு நான் சொல்லிடுறேன். உத்தரப்பிரதேஷ்ல கான்பூர் அப்படிங்கிற பகுதியில் வந்து 2021ல ரேஷ்மா அப்படிங்கிற இந்த ஒரு பொண்ணு வந்து அயன் கான் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்றாங்க. இது வந்து ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்டு மேரேஜா இருக்குது. அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஊர்ல இப்போ லவ் மேரேஜ்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு. அரேஞ்ச் மேரேஜ்னா எழுதப்படாத ஒரு சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரதட்சணை எவ்வளவு கொடுப்பீங்க, டவுரி எவ்வளவு கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான். இதுக்கு அந்த பொண்ணோட வீட்டில் வந்து எவ்வளோங்க வேணும் அப்படின்னு கேட்டப்போ இவங்க வீட்டில் வந்து நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல விட்டுருக்காங்க. அவங்க வந்து சரி ஓகே இவ்வளோ பெருந்தன்மையா இருக்காங்க, நம்ம எதுவும் பண்ண வேணாம்னு நினைச்சா இல்ல எங்களுக்கு கொஞ்சம் கல்யாணமாகி முடிஞ்ச 1 மாசத்துல எங்க வீட்டில் வந்து கொஞ்சம் ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. இந்த பொண்ணோட வீட்டில் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம், பெருசா காசெல்லாம் கிடையாது, ஏதோ நல்ல பையன் கிடைக்கிறானேன்னு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாணமாகி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் எவ்வளவு கொடுக்குறாங்க பாருங்க, இந்த பக்கத்து வீட்டில் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த வீட்டில் கார் வாங்கி கொடுத்துருக்காங்க, இந்த வீட்டில் பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க, என் வீட்டை ரிப்பேராவது பண்ணணும் அதுக்காவது காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டை ரெனோவேட் பண்றதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. இந்த 1.5 லட்சம் ரூபாய் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கணவனும் மனைவியும் ஒன்னா சேர்ந்தே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. வாழ ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல ஒரு குழந்தையும் பிறந்திருக்குது. இப்போ 2025ல அந்த குழந்தைக்கு 3 வயசு, ஓகேவா. இப்போ மறுபடியும் அந்த வீட்டில் இருந்துகிட்டு அந்த பையன் அடுத்த ஸ்டேஜ் ஃபினான்ஷியலா க்ரோ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ உலகத்தில் இருக்கிறவெல்லாம் வந்து எல்லா நாட்டிலையும் உலகத்தில் இருக்கிறவெல்லாம் ஒரு கல்யாணமானவன் வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு லைஃப்ல போகணும்னு யோசிச்சா அடுத்து என்ன வேலை பார்க்கலாம், இல்லை எப்படி க்ரோ ஆகலாம்னு யோசிச்சா இந்தியாவில் வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. மனைவியோட வீட்டில இருந்து எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறதா. இப்போ அவங்க கடைசியாக வச்சிருக்கிற டிமாண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய். இன்னொரு பெரிய வீடு வந்து இன்னொரு ஃப்ளோர் எடுக்கணும், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காசு வேணும், 5 லட்சம் ரூபாய் நீ தந்தேனா தான் நீ இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷ்மாவை வந்து தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன மாதிரி தொல்லை பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி போட்டு அடிக்கிறது, குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, உதைக்கிறது, அப்புறம் மாமனார் மாமியார் சேர்ந்து அடிக்கிறது. அந்த பொண்ணை வந்து பேசிக்காக அந்த வீட்டில் வந்து உட்கார விட மாட்டாங்களா, நின்றுக்கிட்டே இரு. அப்புறம் வந்து பாத்திரத்தை எல்லாத்தையும் காலையிலேருந்து ஒரு வீட்டில் ஒரு 6-7 பேர் இருக்காங்க, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கிற அத்தனை பேரோட பாத்திரத்தை நீ மட்டும் தான் கழுவணும், எல்லாருக்குமே நீ வந்து சாப்பாடு போடணும், டாய்லெட்டை நீ தான் கிளீன் பண்ணணும், எல்லாருமே தன்னோட வீட்டை நம்ம பார்த்துக்கிறதுன்னு வேற இருக்குது, பட் நீ மட்டும் தான் பண்ணணும், நீ தான் இதை பண்ணணும், நீ எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரி. இந்த மாதிரி பேசி ஃபோர்ஸ் பண்ணி இந்த வேலைகள் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்க வச்சு அந்த பொண்ணு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நான் கிளம்பி போறேன்னு வீட்டுக்கு சொல்றப்பல அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணோட வீட்டில் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருமா, எதுக்குமா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுற. இது ஒரே பேட்டர்னுங்க. இங்கே பொள்ளாச்சியில் இருக்கிற ரிதானியாக்கும் சரி, கான்பூர்ல இருக்கிற ரேஷ்மாக்கும் சரி ஒரே கதை தான். இல்லாம எதுக்குமா இங்க வீட்டில் இருக்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துக்கோ, ஏன் ஊரில் இருக்கிறவெல்லாம் என்ன பேசுவான், போய்க்கோ, நம்ம உன்னோட கணவன் தானே, உன் குழந்தை தானே, நீ போயிடு, தனியாக இருந்தால் சொசைட்டியில் தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அனுப்பிச்சு விட்றாங்க. அனுப்பிச்சு விட்றப்போ இப்போ டிமாண்ட் வந்து 5 லட்சம் ரூபாய் இருந்துகிட்டே இருக்குது, உங்களால் கொடுக்க முடியல, ஏதோ அவங்க அப்பா கொஞ்சம் வச்சு அப்பப்போ கொடுத்து அனுப்பிச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு அளவுக்கு மேலே முடியலங்கிறப்போ அந்த அயன் கான் அப்படிங்கிற இந்த பையனோட வீட்டில் வந்து ஒரு விஷயம் தெளிவாகுது. அப்போ இந்த பொண்ணு கிட்ட இருந்து காசு வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த பொண்ணே இருக்க தேவையில்லை, இந்த பொண்ணை வந்து சைக்காலஜிக்கலாக பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணு ஒரு 3 வயசு குழந்தை, ஓகேவா, பெண் குழந்தை. அந்த குழந்தைய வந்து முதல்ல அம்மா கிட்ட இருந்து பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு நீ காசு கொடுத்தா தான் இனிமேல் உன் குழந்தைய பார்க்க முடியும். வீட்டிலேயே அந்த குழந்தைக்கு தனி ரூமை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, தன்னோட சொந்த குழந்தைய அந்த தாய் வந்து பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லி வீட்டிலேயே பிரிச்சு வைக்கிறாங்க. இந்த பொண்ணை வந்து நீ வீட்டுக்குள்ள படுக்கக்கூடாது, வெளியே போய் படுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் படுக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி தொல்லை பண்ணி இவங்க ஒத்தே வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சவொடனே இந்த பொண்ணை காலி பண்ணிடலாம். இந்த பொண்ணை காலி பண்ணிட்டு புதுசாக இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ எப்படியும் அவங்க இன்னும் வரதட்சணை கொடுப்பாங்க. ஜென்யூன் பொறாம, பக்கத்து வீட்டில் இவ்வளோ வாங்கிட்டாங்க, இவங்க வீட்டில் வாங்கிட்டாங்க, அப்போ நம்ம வீட்டில் வாங்க முடியல, அப்போ இந்த பொண்ணே தேவையில்லை, இவங்க கிட்ட உண்மையிலே காசு இல்லை, அப்போ இந்த பொண்ணை காலி பண்ணணும். இந்த பொண்ணை வந்து காலி பண்ணணும், இவங்க கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ கொல்லணும்னா ஜெயிலுக்கும் போகக்கூடாது. அப்போ அதுக்கு அவங்க யூஸ் பண்ற மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான், பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம், ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.